இதாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பண்ணுவாங்க குழந்தைங்க. ரொம்ப ஆர்வமாக எதை எடுத்தாலும் ஒரு வித்தியாசம், ஒரு ஸ்கிட் ப்ளே மாதிரி ஸ்கூலை வந்து அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 20 பேரும் வந்தவங்க எல்லாம் பெரிய ஐஸ்கிரீம் ஜாம்பவான்கள். இந்தியாவோட ஐஸ்கிரீம் மார்க்கெட்டே நிர்ணயம் பண்ணுற 20 பேர் வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம ஸ்கூல் விஷயங்களையும் நம்ம சாப்பாட்டு முறைகளை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல கிடைச்ச ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லி கொடுக்கணுங்கிறத உபயோகப்படுத்திக்கிட்டோம். அது நல்லா அமைஞ்சு போச்சு. குழந்தைங்க ப்ரோக்ராம் முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அவங்கள நல்ல சந்தோஷமான ஒரு ஒப்புதலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி, அடுத்து சாப்பாடுன்னு போகும்போது அது ஹைலைட்டாக போயிடுச்சு. அதாவது ப்ரெசன்டேஷன் வாஸ் ஸோ குட். பீமா ரமேஷ் சார் பண்ண வேலை. அதாவது நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது என்ன சாப்பிட போகிறாங்கங்கிறத டிஸ்பிளேயில் வச்சது அவங்களுக்கு உடனே ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி ஆகி கையோட லிஸ்ட்டு கொடுத்து, அது பருப்பு ரசம் அப்படின்னு சும்மா எழுதாமல் அது பருப்பு ரசத்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கும் போது எல்லாரும் ஒருத்தர் விடாமல் அந்த கார்டை வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க.